ஆக்சுவலா வந்து இது குக்கிங் டைம் 1 hour. சரி. 60 நிமிஷம். அதுல ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் குக்ஸ் அங்க பேரிங் ஏரியால இருக்காங்க இல்லையா, அங்க இருந்து கோமாளிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகே. பாப்டிங்க சமைப்பாங்க. அடுத்த 15 நிமிஷம் குக்ஸ் இங்க வந்துருவாங்க. ஓகே. அவங்களே சமைக்கலாம். ஹிண்ட்ரன்ஸ் இல்லாம சமைக்கலாம். ஓகே. அதாவது மூணாவது 15 நிமிஷம் குக்ஸ் வந்து பாட்டிங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகே. அவங்க வந்து கோமாளிக்கு சொல்லுவாங்க. ஐயோ அரே வா, எக்ஸலென்ட் பா. எக்ஸலென்ட் பா. இதே மாதிரி அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே. அட்வான்டேஜ் டாஸ்க் வினர் 5 நிமிஷம் தான் போதும். அதுல 5 நிமிஷம் தான் போதும். அவ்வளவுதான். இப்போ எங்க காதுல சொல்றாங்க இல்லையா, நாங்க பாட்டி போய் வெங்காயம் எடுத்துருவான்னு அவங்கள அனுப்பணுமா, நாங்க போய் எடுத்து தரணுமா? பாட்டியை தான் அனுப்பணும். எப்பா நம்ம பாட்டி 100+ விளையாடு. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில இருக்கிறோம். எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. பாட்டி போய் பூண்டு எடுத்துனா, லசானியா ஷீட் எடுத்துனா, பெட் ஷீட் எடுத்துனா, நாங்க சொன்னா அவங்க எடுத்துன்னு வரோம். ஓகே. குக்கிங் டைம் 1 hour. Your hour starts now. பாட்டிக்கு ஒரு மைனஸ் சொல்றதுக்குள்ள ஆமா அழகா இருக்க தெரியுமா? ஆக்சுவலி இந்த ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஓகே. என்ன சொல்றா? 27வது மண்டக வேட்பாளர்களுடைய அன்பு பாட்டிக்கு இந்த சால்வையை எங்களுடைய கழகத்தின் சார்பாக போட்டுக்கிறோம். பாட்டி குளிரோ இருக்கக்கூடாது, நமக்கு தோல்வி இருக்கக்கூடாது. I am very happy. பாட்டி அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாட்டிட்ட செல்லம், நீ சூப்பரா இருக்க. அப்படியா? முதல்ல பூண்டு நிறைய, இஞ்சி பூண்டு கொடமிளகா. இருங்க ஒன்னொன்னா சொல்லுங்க. இஞ்சி பூண்டு கொடமிளகா, கொடமிளகா மூக்கா. ஓடி பொசக்கட்ட சிரிக்க. என்னப்பா இப்ப என்ன எடுத்துற சொல்லணும் பாட்டிய? டேய் அது எங்கடா போயிட்டு எப்பண்டா வரும்? அவங்க அதான் சார் ரூல்ஸ். பாட்டி தான் போகணுமா, நாங்க போக கூடாதா? ஓவரா கண்ண கட்டுதே. பெங்களூர் தக்காளி 3, காஞ்ச மிளகாய் எடுத்துன்னு வர. பாட்டி பெங்களூர் தக்காளி 3 காஞ்ச மிளகா வேணுமா? போய் கொண்டு வரீங்களா? எங்க இருக்கு? அந்த அங்க உள்ள எல்லா பாட்டியும் போறாங்க பாருங்க, உள்ள இருக்கும். கீழே போட்டு எடுத்து வைக்க வேணாமா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். நண்டு பூண்டு ஆனியன் வெங்காயம். ஆனியன் என்ன தெரியாது உனக்கு? வெங்காயம் யார வெங்காயம்ன்றீங்க? வெங்காயத்தை வெங்காயம் என்ன வெங்காயம் சொல்லியா? ஒண்ணே சொல்லல. அதானே பார்த்தேன் செல்ல பாட்டி. என்னடா பாட்டி என்னென்னவோ எடுத்துன்னு வந்திருக்கு. சூப்பரா எடுறா. இது பேரு எறாவா தங்கம்? நண்டுலாம் தேவையில்ல நம்மளுக்கு. எறா எடுத்துன்னு வரும். நண்டு இது. நண்டு எறா உள்ள இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல பாருங்க. என்ன சொல்ற? இது எடுத்துன்னு வரதுக்கே 5 days ஆகும். இது ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பாட்டி வந்து நான் சொன்னது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்து இப்ப பூண்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட். உங்க பேரு பாட்டி? ஐயம்மா பாட்டி சூப்பர். சுபா, பாருடா சுபா அங்க செட்டில் ஆகி வீட்டுக்கெல்லாம் சாமான் எடுத்துட்டு போயிட போறாங்க. பாத்துடா டேய் சுபா, எறா இப்படி இருக்கும் சுபா. புகழ் எனக்கு பயமா இருக்கு. புகழ் ஒண்ணுமே பண்ணல. புகழ் மாமனாருக்கு ரோசம் இல்லே, பச்சை மிளகா காரம் இல்லே. பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறா. சார் இதெல்லாம் வந்து டிஃபிகல்ட் டு த கோர். ஈடிவி சார் நார்மலாகவே இன்டர்னல் சமைக்கிறது கஷ்டம். அதில் நான் கோமாளியாக இருந்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் பாட்டி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்குறது அதை விட கஷ்டம். ராமா கொஞ்சம் நேரம் இருண்டா காமா. அப்படின்னா எந்திரிச்சு நின்று சூருமே. இது வேறயா? இவன் அடிபட்டு சாக போறான்டா. மரியாதை போயிரு. பாட்டி ஐயம்மா நீ டச் பண்ண உனக்கு அவ்வளவுதான். நாங்க ஒண்ணும் பிடிங்க பாட்டி. போடுங்க பாட்டி போடுங்க. பம்பு சட்டை போக மாட்டோம். அந்த சட்டை விட மாட்டோம். பாட்டி செவல பாட்டி செவல்ல ஒண்ணு வைங்க பாட்டி, அடிங்க. ஐயம்மா இருக்கட்டும்டா, உங்க அம்மா மாதிரி நினைச்சு பண்ணுறா. ஏன்னா போட்டு தள்ளிடாங்க பாட்டியை, பாவனா. போயா என்ன அங்கங்க கிளடிய போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன? ஒரு 4 பல்லு போதும். பூண்டு உடிங்க, 4 பல்லு போதும். பல்லு இல்லையே. வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. இப்படி தூரத்துல இருந்து பார்க்கும்போது மக்கள் ஏன் உன்னை ரசிக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. ஐயோ என்ன தம்பி, என்னாச்சு? என்ன இதுதான் மீன் கொடுவாங்க. ஐயோ நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. அந்த காலெல்லாம் கட் பண்ணு. அந்த மேல இருக்க ஷெல்ல எடுங்க. சூப்பர் பாட்டி. ரிமூவ் பண்ணுங்க. வா பாட்டி. கமான் சூப்பர். டேய் கரண்டிய குடண்டா. அட இரியா ஒரு நிமிஷம், சும்மா கரண்டியை கொடு, சொரண்டியை கொடுன்னு ஒரு நிமிஷம் இருங்கங்க.
ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பாட்டி கரண்டி தர்றேன் 2 ஸ்பூன் போடுவீங்களா? அவர் சொல்றாரு எங்க குக்கு. போடுறேன் சார் இந்த கரண்டில போடலாமா? அததான்டா கரண்டின்னு வாங்க. இதுதான் கரண்டி. மரம் மண்டை. சாரி சார். ஐயோ மரமண்டேன் சார். இந்தாங்க 2 கரண்டி அந்த இதுல போடுங்க. பேன்ல புடிங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கட்டோடு குழலாட ஆட. போடுங்க. இன்னொரு கரண்டி போறண்டா. போதும். நம்ம கிட்டத்துல இருந்து பார்க்கும்போது அவன் பண்றது ஒரு மாதிரி தெரியல. இப்ப அவன் டிவில பார்க்கும்போது தான் அவன் எப்படி பண்றான் பாருங்க. அப்படி ஸ்டைலா பண்றான், அழகா இருக்கான். அவன் என்ன பண்ணாலும் ரசிக்கிற மாதிரி. இந்த தங்கத்தை இப்படி வேலை வாங்குறியே, இப்படி உட்கார்ந்து கஷ்டப்படுத்துறியே. நல்லா 2 பச்சுன்னு ஹெட்ரா. அடிக்க சொல்றாரு. அவளை சப்புன்னு 2 அரை இருந்து அனுப்புறா. VTV சார். இப்போ இந்த காதுல மாட்டி வைக்கிறதா VTV, சரியா? இத நான் கொடுத்தேன்னு சொல்லு. ஏய், தம்மா துண்டு புட்டு குழல் மாதிரி இருக்குது. தூண்டு புட்டு குழல் மாதிரி இருந்துகிட்டு உன் குரலை அவர்கிட்ட காட்டுறியான்னு கேக்குறாரு. இது அவர் சொன்னாரா நீ சொல்றியா? அவர்தான் சொன்னாரு. அவர் சொன்னாரா? தம்பி இது குழப்பா. என்ன VTV நக்கலா பேசுறியா? கழுத்துல ஒரே போட்டு போட்டுற புர்தா. கழுத்துல ஒரே போட்டுருவானா அவங்கள. எப்பா இது பொண்ணா இல்ல பொறிக்க? இது பொண்ணா இது பொறிக்கான்னு கேக்குறாரு. பாட்டி என்ன கேக்குறான் பாருங்க. இந்த திவ்யா என்ன சொல்றா? நீ இந்த நண்டை உரிக்கலனா உங்க தோலை உரிச்சிருவான்றா பாட்டி. பாட்டி தோலை உரிச்சிருவாளா? பாட்டின்ற மரியாதை இல்லாம தோலை உரிப்போம்னு சொல்றா பாரு. வேலை செய்யலாமா? நான் வேலை செய்ய மாட்டேன். போச்சு 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 போச்சு. மணிமேகலை கெடுத்துட்டா. ஏய் நீலாம்பரி நீ வந்து மரியாதை செய்யுதே. யாரே நீ சொல்றது? நீ சொல்றது பாட்டி இது சொல்லுங்க. ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. ஒரு வாட்டி சொன்னா 100 விதம் பேசணும் மாதிரி. ஆமாடி சூப்பர் பாட்டி. இப்படியே உட்காருங்க பாட்டி. தக்காளி வாங்கிடு. அப்படியே விடு. கொடுங்க. முடிஞ்சதா? சூப்பர் பாட்டி. பாத்தீங்களா? பாட்டிகளால் முடியாதது எதுவும் இல்லை. பாட்டி சொல்லை தட்டாதே, பாட்டி வீட்டுல இருந்தா திட்டாதே என்று அன்றே சொன்னார் பெரியவர். இங்க பாருங்க எவ்வளவு அழகா போலன்னு உரிச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே தூக்கி போடு அதுல.